குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புருஷ கடமை டெய்லி கன்வர்சேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மார்ச் 6 2025 வியாழக்கிழமை இன்னைக்கு கன்வர்சேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கன்வர்சேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் புருஷ கடமை டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடியாது பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது முழுக்க இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் டெஸ்ட்லாம் நிறைய ரிவிஷன் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாடவாரியான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 தேர்வு எழுதுவீங்க. திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 22 தேர்வுக்கு மேலே எழுதுவீங்க. முழு தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கும் மேற்பட்ட முழு தேர்வுகளும், முழு மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட முழு மாதிரி தேர்வுகளும் எழுதுவீங்க. ஓகேங்களா? மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2025 பிசி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள் எம்பிக்களுடைய கூட்டுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் வந்து 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே மக்கள் தொகை தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் அப்படின்ற கடந்த 2000 வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய பிரதமர் வந்து உறுதியளிச்சிருந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 2026ஆம் ஆண்டிலும் இருந்து மேலும் 30 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிக்கு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதமான 7.18 என்பதை எந்த காரணம் கொண்டு மத்திய அரசு மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தேஜஸ் போர் விமானத்தின் அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா 50,000 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இந்த தேஜஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இலகுரக போர் விமானம். ஓகேங்களா? இது உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது. விமானிகளுக்கான அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா இதில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து போர் விமானங்கள் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா விமானிகள் சுவாசிப்பதற்கான பழமையான சிலிண்டர் அடிப்படையிலான ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சிஜனை தானே உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இதில் தொடர்ந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற அடிப்படையிலான இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா விமானிகளின் சுவாச தேவைக்கான ஆக்சிஜனை உருவாக்குவதோடு அவற்றை ஒழுங்குபடுத்தும் திறனும் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து காகித மில்லத்து விருது வந்து பார்த்தீங்கன்னா மூவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. அதாவது அரசியல் மற்றும் பொது வாழ்வில் சிறப்பாக பணியாற்றும் மூவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காகித மில்லத்து விருது வந்துன்னா காகித மில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா அளித்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் வழங்கப்படுது. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டுக்கான விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மனித உரிமைக்காகவும் சர்வதேச அளவில் பொது உரிமைக்காகவும் குரல் கொடுத்த வரும் ஜான் தயாள் அவர்களுக்கும் இந்திய இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய முன்னாள் தலைவரான நைவத் ஹமீத் அவர்களுக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளரான தில்லி ஐஐடி முன்னாள் பேரரசருமான விபின் குமார் திரிபாதி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 3 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது சும்மா ஜஸ்ட் பேர் பண்ணி ஞாபகம். ஆனால் காகித மில்லத்துனா யார், இவருடைய பணிகள் என்ன, இவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்தின் புதிய கட்டிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமி பூஜை வந்து நடத்திருக்காங்க. குலசேகரப்பட்டினம் அருகே வந்து பார்த்தீங்கன்னா அமராபுரம் வந்து கூடல் நகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவோட சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் வந்து ராக்கெட் ஏவுதளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கும். இதில் வந்து சிறிய ரக ராக்கெட்டுகளை ஏவுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே இருக்க அமராபுரம் கூடல் நகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் பேட் வந்து அமைச்சிட்டு இருந்தாங்க. இந்த ராக்கெட் ஏவுதளம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து பிரதமர் வந்து காணொலி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சார். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய ரோகிணி 6H அப்படின்ற சிறிய ரக ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமான தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம். ஓகேங்களா? புதியதாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் பேடு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஊர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சதீஷ் தவான் விண்வெளி மைய ஆய்வு விஞ்ஞானியான ராஜன் உள்ளிட்ட வந்து பல்வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய 2 லான்ச்சிங் பேடு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து
5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நிதியானம் அமைக்கப்படுது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு தொடர்பான எல்லா நிதி பகிர்மானங்களும் ஒருங்கீடுகளும் அமையும் வகையில் வந்து 2026-27ஆம் நிதியாண்டு தொடங்கி அடுத்த 5 ஆண்டுகளுக்கான நிதி பகிர்வு குறித்து பரிந்துரைக்க பொருளாதார நிபுணரான டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் வந்து 16வது நிதி ஆணையத்தை வந்து மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. முக்கியமான கொஸ்டின். அடுத்து அதாவது 6811 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத் ஹேம்குந்த் சாஹிப் ஆன்மீக தலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கார் சேவை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிருக்காங்க. ஜஸ்ட் இது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உத்தரகாண்ட் மாநிலம் மலைப்பிரதேசத்தில் அமைந்துள்ள பிரபல ஆன்மீக வழிபாட்டு தலமான ஹேம்குந்த் சாஹிப் மற்றும் கேதார்நாத் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுலா இதில் வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கணும். எஸ்ஐ கொஸ்டின்லாம் கேட்டுருவாங்க, பிசி கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் 5 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறது வந்து வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 2047ஆம் ஆண்டில் இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 90 கோடி எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து முக்கியமானது. திட்டமிடப்பட்ட நகரமயமாக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுற்றுலாத்துறையால் 10% வரை வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு அளிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கு 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கையில் வந்து 1 லட்சம் கோடி வந்து தொகுப்பு நிதி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரயில்வே பணியாளர் தேர்வு ஆணையமே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த கோட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே பணியாளர் தேர்வு ஆணையமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் துறை சார்ந்த தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தும். ஓகேங்களா, இப்போ ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரயில்வே போர்டே நடத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது தில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைசீனா மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க இருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் நடைபெறும் ரைசீனா மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் இது நடைபெறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புவி அரசியல் விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும். இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழாண்டு மார்ச் 17லேருந்து 19 வரை நடைபெற இருக்கு. ஓகேங்களா, அடுத்து 2 பேர் முக்கியமான ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறாங்க. பேர் என்ன விளையாட்டுடன் தொடர்புடையவங்க மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா, ஐசிசி சாம்பியன் கோப்பையில் அரையிறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் தோற்ற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியினுடைய கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, சமீபத்தில் ஓய்வு அறிவித்த ஸ்டீவ் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் இல்லை எந்த நாட்டு விளையாட்டு வீரர்னு கேட்டுருவாங்க. இவர் வந்து ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன். ஓகேங்களா, கிரிக்கெட் சாம்பியன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் ஜாம்பான சரத் கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றிருக்காரு. 25 ஆண்டுகளாக இந்திய டேபிள் டென்னிஸ் அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோலோச்சி சரத் கமல் வந்து 5 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று ஆடிய பெருமை கொண்டவர். ஓகேங்களா, காமன்வெல்த் போட்டிகளில் 7 தங்கம், ஆசிய போட்டிகளில் 2 வெண்கலம் அப்படின்ற பட்டியல் இவருக்கு நீண்டு இருக்கு. கடைசியாக அந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 5வது ஒலிம்பிக் போட்டி. சென்னையில் ஒரு மார்ச் 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை டேபிள் டென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் போட்டி வந்து நடைபெற இருக்குது. இதில் பங்கேற்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து ஓய்வு பெற இருக்கிறார். ஓகேங்களா, முதல் முறையாக ஒரு 1999 சென்னையில் தான் வந்து தன்னுடைய முதல் சர்வதேச ஆட்டத்தை தொடங்கினார். இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து இந்திய தொழில்நுட்ப மறுமலர்ச்சி வளர்ச்சி பயணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகம் அளிச்சிருக்கிறதா அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5 செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பாஷினி அப்படின்ற மொழிபெயர்ப்பு செயல் வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் பயன்படுத்திருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கும்பமேளாவில் பாஷினி அப்படின்ற மொழிபெயர்ப்பு செயலியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயலுடன் சாட்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சாங்க. இதன் மூலம் குரல் அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு, நிகழ்நேர மொழிபெயர்ப்பு மற்றும் அனைவருக்குமான பன்மொழிக்கான உதவி ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஷினி. ஓகேங்களா, முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் கேட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. மந்த்லி வீக்லி படிக்கும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் நம்ம உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.